என்ன நடக்கிறது மெரினா பீச்சில்? கடற்கரையோரம் துர்நாற்றம். காரணத்தை கண்டு அதிர்ந்த பொதுமக்கள். சென்னை மெரினா பீச் என்பது மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு தளமாகவே திகழ்ந்து வருகின்றது. தற்பொழுது அங்கே மக்கள் செல்வதற்கு அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். கடற்கரையோரம் மீன்கள் எல்லாம் கொத்து கொத்தாக செத்து கிடக்கின்றன. அதிகமாக துர்நாற்றம் எடுக்கவே மக்கள் அதிகாரிகளிடம் முறையிட அவர்கள் வந்து ஆய்வு செய்தனர். இதற்கு காரணம் விஷவாயுவாக இருக்குமோ என்று மக்கள் பீதியில் இருக்கின்றனர். ஆனால் நீர்நிலைகளின் நிறமும் ஆங்காங்கே மாறிவிட்டதுடன் அங்குள்ள மீன்களும் திடீரென இறக்கும் சூழல் ஏற்பட்டது. 10 நாட்களுக்கு முன்பு கூட சென்னை கொசஸ்தலை ஆறு, கிருஷ்ணகிரி கெலவரப்பள்ளி அணை, நொய்யல் ஆறு என பல்வேறு இடங்களில் உள்ள நீர்நிலைகளில் மீன்கள் கொத்து கொத்தாக இருந்தன. ஒருவேளை ஆக்சிஜன் பற்றாக்குறையால் மீன்கள் இறந்திருக்கலாம் அல்லது நீர்நிலைகளில் மாசு கலந்த நீர் கலப்பதும் காரணமாக இருக்கலாம் என்கிறார்கள். அல்லது நிறைய சாயப்பட்டறைகள் உள்ளதால் கழிவுகள் ஆறுகளில் கலந்தும் மீன்கள் இறந்திருக்கலாம் என்கிறார்கள். நாகூர் ஆண்டவர் தர்கா குளத்திலும் மீன்கள் செத்து மிதந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இதனால் தர்கா பகுதியையும் தாண்டி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு துர்நாற்றம் வீசியதாம். எனினும் இறந்த மீன்களை அனைத்து பகுதிகளிலுமே அப்புறப்படுத்தி அந்தந்த தண்ணீரை ஆய்வு செய்யவும் அதிகாரிகள் கொண்டு சென்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் சென்னை மெரினாவிலும் மீன்கள் இறந்துள்ளன. மெரினா கடற்கரை மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம் எதிரே உள்ள கரையோரம் நேற்று ஏராளமான மீன்கள் செத்து கரை ஒதுங்கி இருந்தன. இதனால் அந்த பகுதி முழுவதுமே துர்நாற்றம் அதிகமாக வீசியிருக்கிறது. இதனால் பீச்சுக்கு வரும் பொதுமக்களும் மிகவும் அவதிப்பட்டார்கள். பிறகு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு மீன்வளத்துறை அதிகாரிகள் மாநகராட்சி ஊழியர்களின் உதவியோடு மீன்களை அப்புறப்படுத்தினார்கள். மீன்கள் எதற்காக இறந்தன என்பது உடனடியாக தெரியவில்லை. எனினும் மீன்களின் இறப்புக்கான காரணங்களை ஆராய்வதற்கு செத்துப்போன மீன்களை அதிகாரிகள் எடுத்து சென்றிருக்கிறார்கள். இதுகுறித்து அதிகாரிகள் சொல்லும் போது, சென்னையில் அளவுக்கு அதிகமான மழை நீரானது வடிகால் வழியாக அடையாறு ஆற்றில் கலந்து அதன் பிறகே கடலின் முகத்துவாரத்தில் கலக்கின்றது. இதனால் கடல் நீரின் ஆக்சிஜன் அளவு குறையும். கடல் நீரில் குளிர்ச்சியான மற்றும் வெப்பமான நீரில் கலக்கும் போது அதன் வெப்பநிலையில் மாற்றம் ஏற்பட்டு விடுவதால் மீன்கள் இறக்கும் நிலைமை ஏற்படுகின்றது. எனினும் மீன்கள் இறப்புக்கு வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என ஆய்வு செய்கிறோம் என்றனர். ஆனால் மக்களிடம் விசாரிக்கும் பொழுதோ மக்கள் பல காரணங்கள் கூறுகின்றனர். அதாவது தனியார் நிறுவனங்கள் நிறைய அடையாறு ஆற்றங்கரையோரங்களில் செயல்படுவதால் அவற்றின் கழிவுநீர் எல்லாம் அடையாறு ஆற்றில் கலக்கிறதாம். மேலும் மழைநீர் கால்வாயும் கடலில் கலப்பதாலேயே கெட்ட கழிவுகளினால் மீன்கள் இறக்கின்றன என்று கூறுகின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.